ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆப்டி வித் ஏகே அனதர் சேனல் ஃபார் அப்ளிகேஷன் சம்ஸ் அண்டு எஸ்பிபிஓ ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ண சேனல். ஸோ 2 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடிபிஐ பேங்க் எக்ஸாம் டேட் நான் சொல்லியிருந்தேன். டிசம்பர் 1 தான் வரும் எக்ஸாமு. அடித்து சொன்னேன், நோட்டிஃபிகேஷன் வந்த அன்றைக்கே சொன்னேன். பட் இப்போ இன்னும் 4 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் இன்னும் 4 நாள் தான் இருக்குது, 3 நாள் தான் இருக்குது. எக்ஸாம் ஐஆன் டிஜிட்டல்னு சொல்ல சேஞ்ச் ஆகலை. நான் சேஞ்ச் ஆகலை, டேட் மாறலன்னு சொன்னால் கூட எவ்வளோ மெசேஜ் சார் இன்னும் 4 நாள் தான் இருக்குது, 3 நாள் தான் இருக்குது, எக்ஸாம் சேஞ்ச் ஆகிருக்கும், போஸ்ட்போன் ஆகிடுச்சு, நான் அந்த எக்ஸாம் படிக்க தேவையில்ல, அந்த மாதிரி எவ்வளோ யோசிச்சிட்டே இருக்காங்க ஆஸ்பிரன்ஸு. பத்தாவதுக்கு இந்த சீனியர் ஆஸ்பிரன்ஸ் வேறு வெடியை தூக்கி போட்டு ஜூனியர் பசங்களை உட்காந்து அழுத்தி விட்டுறானுங்க. இப்போ எக்ஸாம் போஸ்ட் பண்ணாங்க, அது இதுன்னு கிளப்பிவிட்டது. இவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம் படிக்கிறதே விட்டுறாங்க. பிஓ எக்ஸாம் பாஸ் பண்ணாதவங்களாம் ஐடிபிஐ எக்ஸாம் படிக்க சொல்லியிருந்தேன் நான். ஒழுங்காக படிங்க, இந்த எக்ஸாம் காம்படிஷன் இல்லை, ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா ஜாயின் பண்ணலையா, நீங்கள் போய் எக்ஸாம் எழுதி ஒரு நல்ல குட் அட்டம் கொடுத்துட்டு வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணால் உங்களோட கான்ஃபிடன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அண்டு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஜாப் கஷ்டமான ஜாப் தான். அந்த ஜாப்பை பற்றி நான் ஒரு வீடியோ தனியாக கொடுக்குறேன். எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த வீடியோ கொடுத்து உங்களை டிமோட்டிவேட் பண்ண விரும்பல. அதில் பாசிட்டிவ்ஸும் நிறையா இருக்குது, நெகட்டிவ்ஸும் நிறையா இருக்குது. எல்லா ஜாப்லேயும் ஐபிபிஎஸ் பிஓ எஸ்பிபிஓவில் நெகட்டிவ்ஸ் இருக்குது. பட் அதை விட பாசிட்டிவ்ஸ் நிறையா இருக்குது. எல்லா ஜாப்லேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. ஸோ நம்ம அது மைண்டில் ஏற்றிக்கூடாது. எக்ஸாம் படிக்கிறோமா, அந்த எக்ஸாம் போய் நம்ம அட்டன் பண்ணி எழுதணும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த வேலை கஷ்டம், அதுதான் வேலை கஷ்டம்தான். இந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா இந்த எக்ஸாமில் பண்ணக்கூடிய தப்பை வச்சுட்டு நீங்கள் யூனியன் பேங்க் எக்ஸாம் நல்லா பண்ணலாம்ல. அண்ட் வரக்கூடிய எல்பிஓ எக்ஸாமு, யூஐசி ஏஓ எக்ஸாம் இருக்குது, எஸ்பிஐ பிஓ இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஃப்சிஏ எக்ஸாம் வருது, எஸ்பிஐ கிளர்க் லேட்டராக வருது. எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் இப்போதைக்கு வராது, அவங்க சொல்கிறதெல்லாம் மார்க்கெட்டிங். எஸ்பிஐ பிஓ நோட்டிஃபிகேஷன் இப்படி தாங்க. இப்போ எப்படி 4 நாளில் எக்ஸாம் விட்டுருக்கானோ அதே மாதிரி தான் எஸ்பிஐ பிஓ நோட்டிஃபிகேஷனும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக வரும். நான் எழுதி கொடுக்குறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த வாரத்தில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். எக்ஸாம் டேட் டிசம்பர் 27 தான். டிசம்பர் 27 தான் எக்ஸாம் டேட்டு. இது எப்படி நான் அடித்து சொன்னேன்னா டிசம்பர் 1 தான். இன்னும் 4 நாள் தான் எக்ஸாம் இருக்குது. எப்படி ஸ்ட்ராங்காக சொன்னேன், இது இந்த டேட் தான் எக்ஸாமு, இந்த டேட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஐஆன் டிஜிட்டல் சொன்னேன். அதே மாதிரி தான் இதுவும். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா டேட்டும் நான் நோட்டிஃபிகேஷன் வந்த அன்றைக்கே சொன்னேன். என்ன சொன்னேன், 5, 7, 8ன்னு சொன்னேன். ஸோ இவங்களும் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, 4லேருந்து 8ஆம் தேதின்னு சொன்னாங்க. அண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 5, 4, 5, 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஞ்சம் டைனமிக்ஸு 5 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் பின்னாடி சேர்த்துருக்காங்க. ஸோ ரொம்ப சேஞ்சஸ் கிடையாது. இவங்க டேட் புக் பண்ணுறாங்க ஐஆன் டிஜிட்டல் ஜோனில். அதை வச்சு தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். நாங்களே மந்திரவாதிங்க. நாங்கள் என்ன மந்திரவாதிங்களா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறதுக்கு? கட் ஆஃப் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் வச்சு நான் சொல்கிறேன். இதெல்லாம் ஐஆன் டிஜிட்டல் ஜோனில் புக் பண்ணுற டேட்டை வச்சு தான் நான் சொல்கிறது. இதெல்லாம் இன்டர்னல் சோர்ஸஸ்ஸு. ஆகாஷ் ஜாதவ் சார் கிடையாது. ஆகாஷ் ஜாதவ் தவிர்த்து இன்னொரு சார் இருக்கார். அவர் மூலிமா எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு தான் யூனியன் பேங்க் டேட் நான் சொன்னேன். யூனியன் பேங்க் ஆஃப் டேட் இந்தியா ஆகாஷ் ஜாதவே சார் சொல்லலை. டிசம்பர் ஃபஸ்ட் வீக் தான் சொன்னார். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இன்னும் 4 நாள் தான் எக்ஸாம் இருக்குது. இப்போ ஆல் டிக்கெட் விட்டுருக்கான். இந்த மாதிரி நடந்திருக்கு முன்னாடியெல்லாம். ஆர்ஆர்பி பிஓ கொரோனா லாக்டவுன் டைமில் பழைய ஆஸ்பிரன்ஸ் யாரெல்லாம் இருந்தால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 நாள், அதாவது என்ன பண்ணாங்க தெரியுங்களா, ஐபிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் இந்த எஸ்பிஐ பிஓக்கு இந்த மாதிரி ஐடிபிஐ போஸ்ட் பண்ண முட்டு கொடுத்தவங்களாம் நீங்கள் இது உங்களுக்கு ஒரு பெரிய லெசனாக இருக்கணும். என்னென்னா 2020ல் லாக்டவுனில் எக்ஸாம் நடக்காது, போஸ்ட் பண்ணாதுன்னு நினச்சோம். என்ன ஆச்சுன்னா போஸ்ட் பண்ணுன்னு நோட்டீஸே விட்டுட்டாங்க. எக்ஸாம் போஸ்ட் பண்ண ஆயிடுச்சு அப்படின்ட்டு. டக்குன்னு என்ன பண்ணாங்க, மண்டே, இது சாட்டர்டே இந்த நோட்டிஃபிகேஷன் வருது. மண்டே என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு எக்ஸாமெல்லாம் போஸ்ட் பண்ண ஆகலை. மண்டேவா டியூஸ்டேவா எக்ஸாமெல்லாம் டியூஸ்டே என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸாம் போஸ்ட் பண்ண ஆகலை, எக்ஸாம் ஆஸ் பர் ஷெட்யூல் நடக்கும், நீங்கள் எல்லாம் எக்ஸாமுக்கு வந்துருங்க. 4 நாளைக்கு முன்னாடி ஆல் டிக்கெட் வராங்க. கோவிட் டைமில் நாங்கள்லாம் எவ்வளோ மென்டல் ப்ரெஷரில் இருந்தோம் தெரியுமா இப்போ. பட் ஆனால் 4 நாளைக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு ரெடி ஆனாங்க. ஃபஸ்ட்டு டைம் அப்போ தான் என்னன்னா தமிழ் அண்டு இங்கிலீஷு பேட்டர்னு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் போய் சரியான லாக்கு. எப்படின்னா தமிழ் லெட்டர்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரில. பெருசாக இருக்குது, ஒட்டையாக இருக்குது. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரில. ஒன்றுமே பண்ண முடியல என்னால். அங்கே எக்ஸாமெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அந்த வருஷம். நல்லா அதாவது 19ல் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். 20ல் நல்ல ஃபார்மில் இருந்தேன். ப்ரிலிம்ஸுக்கு நல்ல ஃபார்மில் இருந்தேன். பட் அந்த எக்ஸாம் என்ன ஸ்டார்டிங் எக்ஸாம் அந்த வருஷத்தோட சரியான அடி வாங்கி விட்டுருச்சு. ஸோ ஐபிபிஎஸ் இந்த மாதிரி மென்டல் டார்ச்சர் கொடுப்பாங்க.
இது டார்ச்சராக நம்ம எடுத்துக்கூடாது. இது வந்து நம்மளோட மென்டல் எபிலிட்டி அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் நம்மளோட சிச்சுவேஷன்லாம் அவங்க கேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்ல நம்ம போய் எக்ஸாம் எழுதணும். எப்போ வேணாலும் சொல்லுவாங்க. நாங்க இன்னைக்கு தான் சொல்லணும் அப்படின்னு எதுவும் ரூல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ எஸ்பிஐ பிஓ நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பா வரும். எஸ்பிஐ பிஓக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஐபிபிஎஸ் பிஓ பாஸ் பண்ணாத கேண்டிடேட்ஸ் எல்பிஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஐபிபிஎஸ் பிஓ பாஸ் பண்ணாத ஆஸ்பிரண்ட்ஸ் என் பேச்சை நம்புங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் எதுவுமே இங்கே அடிச்செல்லாம் விட கிடையாது. நான் 8 வருஷமாக எக்ஸாம் எழுதியிருக்கேன். எனக்கு எப்பப்போ ஐபிபிஎஸ் என்னென்ன மூவ் பண்ணுவாங்கன்றது என்னால் அசால்ட்டாக கெஸ் பண்ண முடியும். ஸோ எஸ்பிஐ பிஓ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணியிருக்கான். 2021 நினைக்கிறேன். கோவிட் லாக்டவுன் முடிஞ்ச இந்த 20 நடந்த சம்பவத்துக்கு அடுத்த சம்பவம் இது. என்னாச்சுன்னா, அதாவது ஜனவரி 2ஆம் தேதி ப்ரிலிம்ஸு, ஜனவரி 29 மெயின்ஸு. இன் பிட்வீன்ல எத்தனை நாள் இருக்கு? 27 நாள் இருக்கு. 27 டேஸ் தான் அவன் மெயின்ஸுக்கே டைம் கொடுத்தான் அந்த வருஷம். இந்த 29 நாள்ல மார்ச்லேயே வந்து அவங்களுக்கு உடனே இதுலேருந்து ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸில் ரிசல்ட்டை விட்டு இன்டர்வியூ 2 வீக்ஸில் வச்சு 2 வீக்ஸில் ஃபைனல் ரிசல்ட் விட்டு எக்ஸாமு ஜனவரியில் ஆரம்பித்து மார்ச்சில் ஜாயினிங்கே முடிஞ்சிச்சு. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எஸ்பிஐ பிஓக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எஸ்பிஐ பிஓ ஃபோக்கஸ் பண்ணுற கேண்டிடேட்ஸ் தயவு செஞ்சு எஸ்பிஐ பிஓக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணாதீங்க. போஸ்ட்பான் ஆகிறதுக்கு துளி அளவும் வாய்ப்பு கிடையாது. நான் அடித்து சொல்கிறேன், டிசம்பர் 27 தான் எக்ஸாம். நான் எப்படி யூனியன் பேங்க்குக்கு 3 நாள் எக்ஸாம் நடக்கும், ஒரு நாள் கிடையாது. இந்தியன் பேங்க் மாதிரி நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க, வேறு ஊரில் வேறு சென்டர்லாம் போட மாட்டாங்க. இன்னும் ஆல் டிக்கெட் வரலை. அதுவும் இதே மாதிரி க்ளோஸில் தான் ஆல் டிக்கெட் வரும், ஒட்டி தான் வரும். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் 90% ஆஃப் த கேண்டிடேட்ஸுக்கு நீங்கள் கேட்ட சென்டரை 98% ஆஃப் த கேண்டிடேட்ஸ்க்கு நீங்கள் கேட்ட சென்டர் தான் அலாட் பண்ணுவாங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு. நீங்கள் தயவு செஞ்சு எல்பிஓ எக்ஸாமு இந்தியன் பேங்க்கில் அலோகேட் பண்ண மாதிரி இந்த பேங்க்லையும் அலோகேட் பண்ணுவாங்க. வேறு ஸ்டேட்டில் போடுவாங்க, பயப்பட தேவையில்லை. 98% ஆஃப் த கேண்டிடேட்ஸுக்கு நீங்கள் கேட்ட சென்டர் மட்டும்தான் உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஏன்னா 3 நாள் எக்ஸாம் நடக்குது, 6 ஷிஃப்ட்டு, சென்டர் மட்டும் 11 சென்டர் என்னமா இருக்குது. எல்லா ஊர்லேயும் சென்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு கிருஷ்ணகிரியிலலாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கிருஷ்ணகிரியிலலாம் ப்ரிலிம்ஸில் தான் கொடுப்பாங்க. பிஓ ப்ரிலிம்ஸ், ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸு, எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ், இந்த 2 எக்ஸாம் மட்டும்தான் கிருஷ்ணகிரி சென்டர் கொடுப்பாங்க. மீதி எல்லாம் மற்ற எக்ஸாமுக்கே எனக்கு நான் போய் எங்கே எழுதிட்டு வந்தேன்னா சேலம் போய் எழுதிட்டு வந்தேன். 120 கிலோமீட்டர் நான் போகணும். ஸோ இங்கே இதுக்கு வந்து பைக்லேயே போய் வந்துடும் நான் கிருஷ்ணகிரிக்கு. ஸோ இவ்வளோ சென்டர்ஸ் அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த இந்தியன் பேங்க்கில் நடந்த சம்பவம் அப்படி. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு எல்பிஓ எக்ஸாமுக்கும் படிங்க, எஸ்பிஐ பிஓ எக்ஸாமுக்கும் படிங்க. ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம் படிக்காத ஃபெயிலான கேண்டிடேட்ஸ், ஐபிபிஎஸ் பிஓவில் நிறைய பேர் பாஸ் ஆகிருக்கீங்க. பட் சில பேர் அன்ஃபார்ச்சுனேட்லி டிஃபிகல்ட்டி ஸ்லாட்டில் மேனேஜ் பண்ண முடியாமல் ஃபெயில் ஆகிட்டீங்க. நல்லா படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸு. ஸோ அதுக்காக நீங்கள் பிஓ எக்ஸாம் ஃபெயில் ஆனதுனால நீங்கள் நல்லா படிக்கிற ஆஸ்பிரண்ட்டுன்னு இல்லைன்னு கிடையாது. சரிங்களா? நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் ஃபெயில் ஆகிருக்கேன் ப்ரிலிம்ஸில். எப்போன்னா எக்ஸாமில் சில நேரத்தில் அடிகள் விழத்தான் செய்யும். ஒரு சில நேரத்தில் ஒரே பஸ்ஸில் உட்காந்து ஒரு எக்ஸாம் கோட்டை விட்ட சம்பவங்களும் நடக்கும். எப்படி பார்த்தாலும் எல்லா எக்ஸாமும் எல்லா ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் யாருமே கிடையாது. ஏதான ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆவாங்க. எல்லா ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணால் கூட மெயின்ஸில் சில அடிகள் விழும். எக்ஸாம்ன்றதே காம்படிட்டிவ் எக்ஸாம். நம்ம காலேஜில் மாதிரி 35 மார்க் எடுத்தால் 100க்கு 35 மார்க் எடுத்தால் பாஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. டாப் 100, டாப் 1000, டாப் 10,000ல் வரணும். ப்ரிலிம்ஸ்லாம் டாப் 10,000ல் வரணும். மெயின்ஸ்னால் டாப் 5000 அந்த மாதிரி வரணும். ஃபைனல்னால் டாப் 1000ல் வரணும். கிளர்க்குனா பிஓனா டாப் 500ல் வரணும். ஸ்டேட் லெவலில் 500, 200, 300 இந்த ரேஞ்சில் வரணும். அப்போ தான் உங்களுக்கு வேலை. சரிங்களா? காலேஜிலலாம் அப்படி கிடையாது. 5000 10 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் நீங்கள் எக்ஸாம், நீங்கள் சொந்தக்காரங்க யாருன்னா உங்களை கேட்டாங்களா இதை சொல்லுங்கள். சொந்தக்காரங்களை வாயடிங்கன்னா 10 லட்சம் பேர் எக்ஸாம், காலேஜ் எக்ஸாம் எழுதினா கூட 10 லட்சம் பேருக்கும் பாஸ் போட முடியும். 35 மார்க் எடுத்தால் 10 லட்சம் பேர் பாஸ் ஆக முடியும். ஆனால் 10 லட்சம் பேர் இங்கே காம்படிஷனில் எக்ஸாம் எழுதுனா 10,000 பேருக்கு மட்டும்தான் வேலை. 10,000 பேர் கூட கிடையாது. எவ்வளோ பேர் எழுதுறாங்க? பிஓக்கு எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க? 6000 வேகன்சி இருக்குது. இப்போ 6000 பேருக்கு மட்டும்தான் வேலை. 6000 வேகன்சி அதிகமாக சொல்கிறேன்னா பிஓ வேகன்சி ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறேன். அது நான் அப்லோட் பண்ணுறேன். ஒன்ஸ் ஆர்டிஐ கன்ஃபார்ம் ஆனதும் 6000 வேகன்சி இப்போ இருக்குது. சரிங்களா? ஸோ
இவ்வளோ 8,00,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 6லேருந்து 8,00,000 பேர் வருஷம் வருஷம் பிஓ எக்ஸாம் அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸு. அப்ப அவ்வளோ பேர் அப்ளை பண்ணி வெறும் 6,000 பேர் தான் வேலை கிடைக்கும். ஆனா காலேஜ் எக்ஸாம்லாம் அப்படி இல்ல. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, காலேஜ் எக்ஸாமையும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமையும் கம்பேர் பண்ணி சொந்தக்காரங்க வந்து டிமோட்டிவேட் பண்ணிட்டு போயிருவாங்க. அவங்க வாய் அடிக்கணும்னா இந்த மாரி நீங்க இந்த பதில சொல்லுங்க. ஒண்ணு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாம போங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணாம போனா கூட தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா நீங்க இது மாரி சொல்லிடுங்க. இது மாரி காலேஜ் எக்ஸாம் வேற, இது வேற. அது 10,00,000 பேரும் பாஸ் பண்ண முடியும். இது 10,00,000 பேர்லாம் பாஸ் பண்ண முடியாது. வெறும் 1000 பேர், 2000 பேருக்கு மட்டும் தான் வேலை குடுப்பாங்க. நான் என் நான் தைரியமா படிக்கிறேன். என்ன டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிருவேன். இன்னொரு டைம் உங்கள வந்து நோண்ட மாட்டாங்க. மூஞ்சி நீங்க அவங்க டிப்ளோமேட்டிக்கா பேசணும்னா என்ன சொல்றீங்கன்னா, சார் இது உங்க ஏதோ மாமாவோ, சித்தப்பாவோ, சித்தப்பா அது அப்படி இல்ல சித்தப்பா. இது வந்து இது ட்ரை பண்றதே பெரிய விஷயம். இது கிடைக்கலன்னா நான் ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்கேன். ஏதோ ஒண்ணு சொல்லிருங்க. நான் சாஃப்ட்டா சொல்லிருங்க. இது மாரி இவ்வளோ விஷயம் இருக்கு. இந்த எக்ஸாம் கிடைச்சா என்னென்ன பெனிஃபிட் இருக்கும்? ஒரு பிஓ எக்ஸாம் கிடைச்சா என்ன பெனிஃபிட் இருக்கும்? ஒரு பப்ளிக் செக்டார்ல வேலை கிடைச்சா எவ்வளோ சேஃபு நம்ம? இந்த மாரி நீங்க நம்மளுடைய பரம்பரைய நம்ம செட்டில் பண்ணலாம். இந்த மாரி நீங்க அவங்களுக்கு பாசிட்டிவா சொன்னீங்கன்னா, அமைதியா இன்னொரு நாள் வந்து உங்கள நோண்ட மாட்டாங்க. ஒரு சில சொந்தக்காரங்க பண்ற வேலை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்க டார்ச்சர் பண்ணணும்லாம் பண்ண மாட்டாங்க. அ ஒரு சில சொந்தக்காரங்களுக்கு பொறாம இருக்கும். உங்கள கேலி கிண்டல் பண்றதுல அவங்களுக்கு ஒரு உள் ஆனந்தம் இருக்கும். ஒரு சில சொந்தக்காரங்களுக்கு உண்மையிலேயே கேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து, "ஐயோ! என்ன பையன் இப்படி வேலைக்கு போகாம இருக்கானே!" அப்படின்னு ஒரு சில ரொம்ப உண்மையிலேயே அக்கறை இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களும் இருப்பாங்க. இவங்களெல்லாம் நீங்க சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணுங்க. இந்த மாரி உங்கள கேவலம் பண்ணி அதிலேருந்து உள்ளானந்தம் கண்டு கொள்ளக்கூடிய சொந்தக்காரங்கள நீங்க வந்து மூஞ்சில அடிச்ச மாரி பேசிருங்க. ஒண்ணும் அந்த மாரி சொந்தக்காரங்க நம்மளுக்கு இருக்கணும்னு ஒண்ணும் அவசியம் கிடையாது. அதாவது கிண்டல் பண்ணுவாங்க. அதாவது நம்மள கேள்வி கேட்கிற மாரி கிண்டல் பண்ணுவாங்க, நக்கல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி சொந்தக்காரங்கள்லாம் நீங்க மூஞ்சில அடிச்ச மாரி நீங்களும் பதில் குடுத்துருங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. அப்பதான் இன்னொரு நாளைக்கு வந்து உங்கள நோண்ட மாட்டாங்க. இவன் அவங்க பாட்டுக்கு வந்து நம்ம அப்பா, அம்மாவ தூண்டி விட்டு போயிருவாங்க. நம்ம அப்பா, அம்மா என்ன இதெல்லாம் எனக்கு இப்ப நடக்குறதில்ல. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு. நான் பிகினரா இருக்கும்போது. நானே எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன். நான் 3 வருஷம் கூட இல்ல. நான் பிகினரா இருக்கும்போது கூட எனக்கு தொந்தரவு இல்ல. நல்ல சப்போர்ட்டு. வீட்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணும்னா 2லேருந்து 3 வருஷம் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க அப்பதான் பிரிலிம்ஸ் எல்லாம், மெயின்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவீங்க. அந்த டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ வீட்ல சப்போர்ட் இல்லாம போயிடும். நீங்க நல்லா படிக்காதம்போது, நல்லா எக்ஸாம் எழுதாதம்போது சப்போர்ட் இருக்கும். அண்டு நல்லா சூப்பரா படிச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணும்போது சப்போர்ட் இல்லாம போயிடும். இந்த சொந்தக்காரங்க வந்து அப்பதான் டார்ச்சர் பண்ணுவாங்க. வந்து நம்மளையும் ட்விஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. அப்பா, அம்மாவும் ட்விஸ்ட் பண்ணிருவாங்க. அப்பா, அம்மா என்ன பண்ணுவாங்க, "நீங்க பாஸ் பண்ண மாட்டப்பா. இது வேலை கிடைக்காதுன்றாங்க. காசு குடுத்தா தான் வேலைன்றாங்க. நீங்க ஐபிபிஎஸ் எக்ஸாம் தானே எழுதுறீங்க. யாருனா காசு குடுத்து வேலை வாங்கி பார்த்துருக்கீங்களா?" எனக்கிட்ட நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஜாதிக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஜாதிக்கு கிடைக்காது. அப்படின்னு ஒரு சிலர் நம்பிக்கை. சில பேர் காசு குடுத்தா தான் வேலைன்னு நம்பிக்கை. இதெல்லாம் நம்ம அப்பா, அம்மா கிட்ட போய் திணிச்சுட்டு போயிருவாங்க. எங்க அப்பா கிட்ட என்ன திணிச்சு வச்சிருக்காங்கன்னா, எஸ்ஓ எக்ஸாம் படிச்சா தான் கவர்மெண்ட் வேலையே வாங்க முடியும். அதாவது அக்ரிகல்ச்சர் படிச்சா கவர்மெண்ட் வேலைக்கு போயிருவாங்களாம். அது என்ன லாஜிக்ன்னே அவங்களுக்கு புரியல. அக்ரி படிக்கிறவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. ஒன்லி டீச்சிங் போலாம். இல்லன்னா இந்த மார்க்கெட்டிங் மாதிரி அவங்களுக்கு அக்ரி வேலை இருக்கு. தோட்ட வேலை இல்லன்னா ஒன்லி கவர்மெண்ட் ஜாப் தான் மெஜாரிட்டி ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஆப்ஷனா இருக்கு. அதனால அவங்க இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் கம்மி தான். ஸோ அவங்க சூஸ் பண்றதே அதுதான். அதனால கவர்மெண்ட் வேலைக்கு போறாங்க. இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுல 85% ஆஃப் த கேண்டிடேட்ஸு இன்ஜினியர்ஸ் தான். இது வந்து நான் சொல்லி புரிய வைக்கவும் முடியல என்னால. இன்னை வரையும் எங்க அப்பா நம்பிட்டு இருக்காரு. ஏன்னா, நான் என் ஃப்ரெண்ட் யூகோ பேங்க்ல ஒர்க் பண்றான்னு சொன்னேன்ல, அவர் பிஎஸ்சி அக்ரி தான். அவரு கிளியர் பண்ணிட்டதுனால, இப்ப என்ன பண்றாரு, அவன் அக்ரி படிச்சதுனால தான் வேலை வாங்கிட்டான். நீ இன்ஜினியரிங் படிச்சதுனால தான் உனக்கு வேலை வரல அப்படின்றாரு. ஸோ அது மாரி மூட நம்பிக்கைகள அப்பா, அம்மா மைண்ட்ல திணிச்சிருவாங்க. இது எங்க அப்பாவோட நாலேட்ஜ் கிடையாது. எங்க அப்பாவுக்கு திணிக்கப்பட்ட நாலேட்ஜ். இது வந்து இந்த டீ கடை நியாயத்துல வந்த நாலேட்ஜ். ஸோ அந்த டீ கடை நியாயத்த உங்க வரையும் கொண்டு வர அலோவ் பண்ணாதீங்க. அவ்வளோ ரொம்ப டார்ச்சரா இருந்தா நீங்க எங்கேனா வெளியில போய் ஸ்டே பண்ணிருங்க. ஸ்டே பண்ணிட்டு, நீங்க நல்லா எக்ஸாம் எழுதி ப்ரிப்பேர் பண்ணிட்டு, எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க. செலவானாலும் பரவால்ல. ஸோ மினிமம் செலவுல எப்படி வெளிய போய் சர்வை பண்ணணும்னு கத்துக்கோங்க. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் இதுதான் கன்டென்ட்டு. என்ன கன்டென்ட்னா, எக்ஸாம் பிரஷர் இருக்க தான் செய்யும். நீங்க அத ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இது மாதிரி இப்ப ஐபிபிஎஸ் பிஓ 8 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் விட்டானா, அதையும் நான் சொன்னேன். எக்ஸாம் எல்லாம் போஸ்ட்போன் ஆகாது. எக்ஸாம் கரெக்ட் டைம்ல நடக்கும். இது ஐபிபிஎஸ் இந்த வருஷம் ஃபாலோ பண்ணக்கூடிய ட்ரெண்டு. ஹால் டிக்கெட் 6 நாள், 7 நாளைக்கு முன்னாடி தான் விடுவாங்க. ரிசல்ட் 8லிருந்து 10 நாளைக்கு முன்னாடி தான் விடுவாங்க. ஆர்ஆர்பி பிஓ நோட் பண்ணீங்களா? 10 நாளைக்கு முன்னாடி தான் விட்டாங்க. இந்தியன் பேங்க் எல்பிஓ நோட்டிஃபிகேஷன் ஹால் டிக்கெட் எப்போ விட்டாங்க? அதுவும் 1 வாரத்துக்கு முன்னாடி தான் விட்டாங்க. ஸோ, அது 1 வாரத்துக்கு முன்னாடி விட்டதுனால தான் அவ்வளோ பெரிய சம்பவமே நடந்துச்சு. நாங்க எப்படி டிக்கெட் புக் பண்ணுவோம்? நாங்க எப்படி போயிட்டு வருவோம்? எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணாங்க. ஸோ,
இது இப்போ புது ட்ரெண்டு. இந்த மென்டல் ப்ரெஷர நாம யாரெல்லாம் ஹேண்டில் பண்றோமோ, அவங்களுக்கு மட்டும் தான் ஜாபு. அவங்க இந்த மென்டல் ப்ரெஷர ஹேண்டில் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் தான் வேணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஐபிபிஎஸ் இப்படி தான் நினைக்கிறாங்க போல. எ இ நம்ம எவ்வளோ மென்டல் ப்ரெஷர் குடுத்தாலும் அத ஹேண்டில் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் தான் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 1 வீக்குக்கு முன்னாடி ரிசல்ட் வர்றதெல்லாம் அ பாசிபிளான்னா பாசிபிள்னு அவங்க காட்டுறாங்க. 1 வீக்ல நாங்க ரிசல்ட் விட்டு, ஹால் டிக்கெட் விட்டு உங்கள மெயின்ஸ் எக்ஸாம் வர வைப்போம் அப்படின்னு சாதிச்சு காட்டுறாங்க அவங்களும். அவங்க இப்போ நீங்களே இப்படின்றீங்களே 1 வீக்ல அவங்க ரிசல்ட் விட்டு, ஹால் டிக்கெட் விட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி, எக்ஸாம் ஸ்டாஃப் எல்லாம் அலோகேட் பண்ணி அவங்களுக்கும் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். அத ஹேண்டில் பண்ணும்போது நம்மளும் அத ஹேண்டில் பண்ணி தானே ஆகணும். ஸோ இது இனிமேல் இருக்கக்கூடிய ட்ரெண்டு. இனிமேலாச்சு சொல்றத நம்புங்க. நம்பி படிங்க. படிக்கிறது தான் மெயின் டாஸ்க்கு. இந்த டேட் 4 நாள் தான் இருக்கு. எக்ஸாம் வராது. போஸ்ட்போன் ஆயிரும். அல 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 அலர் அலட்சியமா இருக்குது. இப்ப எஸ்பிஐபிஓ நோட்டிஃபிகேஷன் வராதுன்னே நெறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த சீனியர் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும் எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷன் வரும்ன்ட்டு. பட் ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஜூனியர் கிட்ட நான் பார்த்தேன் ஒரு குரூப்ல. அந்த பெரிய ஒரு 10,000 பேர் இருக்காங்கல்ல, அந்த குரூப்ல பார்த்தேன். நோட்டிஃபிகேஷன்லாம் வர வாய்ப்பே கிடையாது. எப்படி 30 நாள்ல வரும் அப்படின்ட்டு. நான் அப்புறம் நம்ம சேனல்ல போட்ட அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுவிட்டேன். நீங்க வேணா அடிச்சு பாருங்க நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் 27 தான் எக்ஸாமு அப்படின்ட்டு. வாய்ப்பில்ல ஆஸ்பிரன்ட்ஸ். இது இப்படி தான் இனிமேல் நடக்கும். லெஸ் டைம் தான் குடுப்பாங்க. டைம் கம்மியா தான் குடுப்பாங்க. நீங்க தான் அதுக்கு தகுந்த மாரி அடாப்ட் பண்ணிக்கணும். ப்ரிப்பேர்டா இருக்கணும். ப்ரிப்பேர்டா இருக்கணும். எல்லா சிச்சுவேஷனுக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஸோ வீடியோ லென்த் ரொம்ப போயிட்டுருக்கு. இது ஏன்னா, நீங்க இனிமேலாச்சு இந்த மாதிரி புரளைங்களுக்கு, சொந்தக்காரங்களுடைய வார்த்தைகளுக்கு, தென் இதுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டு நீங்க ஒருத்தங்க நேத்து நான் பேர் சொல்ல மாட்டேன். அழுகுற அளவுக்கு அவங்கள செஞ்சு விட்டாங்க. இந்த சீனியர் ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மேம் கிட்ட போயிட்டு, "நீ எல்லாம் என்ன மார்க் அந்த மேம் ரீசனிங்ல 21 மார்க் எடுத்திருக்கு. ரீசனிங்ல 21 மார்க் எடுத்திருக்கு. ஆர்ஆர்பி பிஓல நல்ல சூப்பரான மார்க்கு. அத விட்டுட்டு வேற இங்கிலீஷ் செக்ஷன்ல மார்க் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு புடிச்சு திட்டியிருக்காங்க. இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஒரு மார்க் இப்படி இருந்தா நீ எப்படி பாஸ் பண்ணுவன்னு. எல்லா செக்ஷன்லயும் அங்க டாப்பரா இருக்கிறவங்க யாருமே கிடையாது. இந்த மேம் இந்த செக்ஷன்ல சூப்பரா எடுத்திருக்காங்க. இந்த செக்ஷன் வரல சிஏ அடி வாங்கிருச்சுன்னா, ஆர்ஆர்பி பிஓ ரிசல்ட்ட கம்பேர் பண்ணி யாருமே பேசாதீங்கங்க. நான் தான் சொன்னேன்ல, நான் என்ன சொன்னேன்? ஆர்ஆர்பில நெறைய டாப்பர் ஃபெயில் ஆயிருக்காங்க. ரிப்பீட்டர்ஸ் ஃபெயிலா இருக்காங்க. காரணம் என்னன்னு தெரியுங்களா? சிஏவே நம்பி நெறைய பேர் போனாங்க. சிஏ அவங்க ஜனவரிலேருந்து மார்ச் வரையும் கேட்டுருக்காங்க. இப்ப ஜனவரி, மார்ச், ஏப்ரல்லாம் படிக்காம போயிருவங்கலாம் பாஸ் பண்ணியிருக்க முடியாது. இத படிச்சுட்டு போனவங்க 5 மார்க், 8 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க கொஞ்சம் லீட் எடுத்துப்பாங்க. பட் இங்க சிஏவே தெரியாத போய் நெறைய மல்டிபிள் ஃபேக்டர் இருக்குங்க. செக்ஷனல் டைமிங் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்ஆர்பி பிஇஓ எக்ஸாம் வச்சு யாருமே கம்பேர் பண்ணாதீங்க. எந்த எக்ஸாம் வச்சுமே கம்பேர் பண்ணாதீங்க. இப்ப பேங்கர் வாஸ் ஐயா இருக்கார்ல அவரு சாரு. அவரு அவரு கிளியர் பண்ணாரு. வேலையில பிஓவா இருக்காரு. நம்ம எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்றோம்ல. அவரு 10 எக்ஸாமா கிளியர் பண்ணாரு. ஒரே ஒரு பிஓ எக்ஸாம் மட்டும் தான் கிளியர் பண்ணாரு. மீதி எல்லா எக்ஸாமும் ஃபெயில் தானே. அதே மாரி என் ஃப்ரெண்டு யூகோ பேங்க் பிஓ இருக்கார்ல. அவரும் அந்த யூகோ பேங்க் பிஓ மட்டும் தான் பாஸ் ஆனாரு. அந்த வருஷத்துல நடந்த மத்த 9 எக்ஸாம்லும் ஃபெயில் தான். அப்ப அந்த 9 எக்ஸாம் ஃபெயில் ஆகும்போதும், அது என்னென்ன அடி வாங்கியிருப்பார்ன்னு உங்களுக்கு தெரியுங்களா? பிரிலிம்ஸ்லயே ஃபெயில் ஆயிருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஓ! எக்ஸாம் அன்னைக்கு 4 அன்னைக்கு அமைஞ்சா நமக்கு கிளியர் ஆகும். இந்த ஒரு பழைய எக்ஸாம்ல ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆனத வச்சு மத்த கேண்டிடேட்ஸ டீமோட்டிவேட் பண்றதோ, நீங்களே டீமோட்டிவேட் ஆகிக்கிறதோ இருக்கவே கூடாது. அது ரொம்ப தவறான விஷயம். தயவு செஞ்சு நீங்க அத பண்ணாதீங்க. ஸோ நம்ம சேனல ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. நான் உங்களுக்கு சரியான கைடன்ஸ் கரெக்ட் டைம்ல உங்களுக்கு கரெக்ட்டா குடுப்பேன். கன்டென்ட்டும் உங்களுக்கு தேவையான என்ன கன்டென்ட் வேணுமோ அத நான் ஃபியூச்சர்ல நல்லா கரெக்ட்டா குடுப்பேன். அதாவது ஆர்கனைஸ்டா கொண்டு போக ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கேன். எஸ்பிஐ கிளர்க், எஸ்பிஐபிஓக்கெல்லாம் நீங்க தரமான கன்டென்ட் நம்ம சேனல்ல எதிர்பார்க்கலாம். நீங்க நம்ம சேனல ஃபாலோ பண்ணாலே கிளியர் பண்ற அளவுக்கு கன்டென்ட் நான் குடுப்பேன். ஏன்னா என்கிட்ட அவ்வளோ ஸ்டஃப் இருக்கு. என்கிட்ட ஒரே நெகட்டிவ் என்னன்னா, என்னைக்கா ஏதாச்சும் ஒரு செக்ஷன்ல கோட்ட விட்டுருவேன் எக்ஸாம்ல. ஒரு டைம் 1 மார்க்ல, 1/4 மார்க்ல, இன்டர்வியூல போயிட்டு 1 மார்க்ல ஒரு சின்ன சின்ன கால்குலேஷன் சின்ன சின்ன மிஸ்டேக்னால தான் எனக்கு போகும். ஸோ ஆனா நான் கைட் பண்ணி 6 பேர் இதுவரைக்கும் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுல 3 பேர் கம்ப்ளீட்டா ஜீரோன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு பிளாங்க்கா இருந்தாங்க. இப்ப நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்த்து நீங்களே எவ்வளோ பேர் இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நான் டைரக்ட்டா கொண்டு வந்து உங்ககிட்ட திணிக்கல. நான் ஆல்ரெடி சில கேண்டிடேட்ஸ் கிட்ட அப்ளை பண்ணி அவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க.
நான் எக்ஸாம் கிளியர் பண்ணலனா கூட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட குடுத்து அந்த எக்ஸாம கிளியர் பண்ண வைக்கிறேன். ஸோ, நீங்க தைரியமா நம்பலாம். இது என்னுடைய 8 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ். நான் எவ்வளோ எக்ஸாம் எழுதியிருக்கேன். இப்ப இந்த வருஷம் எக்ஸாம்லாம் சேர்த்துனா 30 மெயின்ஸுக்கு மேல எழுதியிருப்பேன். 30 மெயின்ஸ்ல எழுதி ஒரு எக்ஸாம் கூட கிளியர் பண்ணல சார் அப்படின்னா, 4 இன்டர்வியூ போயிருக்கேன். 4 இன்டர்வியூ போயிட்டு ஒரு வேலை கூட கிடைக்கலன்னா, 2 மார்க்ல ஒரு எக்ஸாம் போயிருக்கு. 1 மார்க்ல ஒரு எக்ஸாம் போயிருக்கு. இதெல்லாம் நான் ஃபெயிலியராவே கன்சிடர் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் மிஸ் அவ்வளோதான். இவ்வளோ எக்ஸாம் போறதுக்கு காரணம், என்னுடைய இன்எக்ஸ்பீரியன்ஸ். 4 வருஷம் எனக்கு மெயின்ஸ் எக்ஸாம் பத்தி ஒண்ணுமே தெரியாது. எக்ஸாம் எழுதிட்டு இருப்பேன். ஒவ்வொரு எக்ஸாம்ல ஒவ்வொன்னா கத்துட்டு வருவேன். நான் எல்லாமே தனித்தனியா கத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் பல ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கேட்டிருப்பேன். பல வாத்தியாருடைய கைடன்ஸ் பார்த்துருப்பேன். நெறைய சேனல்ஸ் பார்த்துருப்பேன். நெறைய கைடன்ஸு, நெறைய மிஸ்கைடன்ஸும் எனக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு ஆப்டில சூப்பரான இந்த என்னோட ரியல் லைஃப்ல நடந்த சம்பவம் இது. 2019ல நான் ஃபர்ஸ்ட் டைமு ஏடிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணேன். அதோட மெயின்ஸ நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். பயந்துட்டு எக்ஸாம் பயந்துட்டு அந்த எக்ஸாமுக்கு ஏன்னா நான் சிஏ படிக்கலையா? இப்ப நீங்க எப்படி பண்றீங்களோ அப்படிதான். பயந்துட்டு அந்த அந்த வருஷம் நான் எக்ஸாம்க்கு ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்புறம் ஐபிபிஎஸ் எல்ஐசி அசிஸ்டன்ட் பிலிம்ஸும் கிளியர் பண்ணிட்டேன். எல்ஐசி அசிஸ்டன்ட் பிலிம் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் எக்ஸாம் போனா, மெயின்ஸ் எக்ஸாம் சப்பையா இருந்துச்சு பேப்பரு. இப்ப எப்படி நீங்க இன்சூரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, அப்படியே அப்பயும் இன்சூரன்ஸ் எக்ஸாம் வந்திருக்கும். பேப்பர் ஈஸியா இருந்துச்சா? ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் எழுதுறோம். சிஏ எப்படி படிக்கணும்னு எதுவுமே தெரியாது. இப்ப நான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் படிங்க, இதுல கொஸ்டின் வரும், இதுல வராது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். அப்ப எனக்கு சொல்லிக் குடுக்கறதுக்கெல்லாம் யாரும் கிடையாது. ஸோ, சிஏ என்ன படிக்கணும், ஏது படிக்கணும்னு எனக்கு தெரியல. நான் போனேன். சிஏ தவிர மத்த எல்லா செக்ஷனும் சூப்பரா பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு இந்த எக்ஸாம் முடிஞ்சதும் ஐபிபிஎஸ் கிளர்க் நான் கிளியர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் அது. அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஆப்டி சார் என்ன சொல்லிட்டாரு, இப்ப பெரிய ஸ்டாஃப் அவரு. இப்ப இந்த தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஸ்டாஃப் அவரு. ஆனா அவர் குடுத்த கைடன்ஸ் என்னன்னா, இந்த எல்ஐசி அசிஸ்டன்ட் எக்ஸாம் இருக்கு இல்லையா? இந்த லெவலும் ஐபிபிஎஸ் கிளர்க் இருக்கு இல்லையா? இந்த லெவலும் ஒரே லெவலுன்ட்டாரு. இது எப்படி இருந்துச்சா அப்படியே தான் இந்த எக்ஸாம் இருக்கும். 2மே கிளர்க் போஸ்ட்டு. ஸோ, நீங்க இந்த லெவல் எப்படி இந்த எக்ஸாம் இருக்கோ, இந்த எக்ஸாமுக்கு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணிட்டேன், சிஏ அப்பதான் நான் சூப்பரா பண்ணிட்டேன்ல எல்ஐசி அசிஸ்டன்ட்ல. அப்ப சிஏ மட்டும் நான் உட்காந்து முட்டி 38 மார்க் எடுத்தேன் 50க்கு நானு. அப்பல்லாம் சிஏலாம் 40 மார்க்லாம் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு இருக்கும். 30 மார்க் எடுத்தேன். உட்காந்து 40 நாளும் உட்காந்து நான் சிஏ மட்டும் தான் படிச்சேன். ஆப்டி ரீசனிங் நமக்கு வரும்னு சொல்லிட்டு அந்த லெவல் மட்டும் சும்மா அது கோடிங் பேட்டர்ன்லாம் இருக்காது ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம ஆர்ஆர்பி கிளர்க்ல தான் ஆர்ஆர்பி பிஓலே கோடிங் பேட்டர்ன் வர்றதில தானே. அங்க போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் அங்க தான் எக்ஸாம்ல நான் என்ன பண்றேன், கோடிங் பேட்டர்ன பார்க்குறேன். கோடிங் பேட்டர்னு, கோடிங் இன்இக்வாலிட்டி, நீங்க போய் பாருங்க. கோடர் டைரக்ஷன் நான் கொண்டு வரேன் ஒரு பார்ட். 2 மார்க் கொஸ்டின். 2 கண்டிஷன மெர்ஜ் பண்ற மாதிரி அது. சிங்கிள் கோடர் பேட்டர்னே எனக்கு தெரியாது. 2 கண்டிஷன் குடுத்து அத மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் நான் கோடர் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு போடுறதுக்கே 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ, என்னோட அட்டெம்ப்ட் 15 தான் இருந்துச்சு ஆப்டி ரீசனிங்ல. இப்போ 15 பெஸ்ட் அட்டெம்ப்ட்டா இருக்கலாம். அப்பல்லாம் கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கும். அதாவது அந்த கோடர் பேட்டர்ன் தெரிஞ்சிருந்தா அந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸி. அப்பல்லாம் கட் ஆஃப் 108 90லேருந்து 90யே கம்மி தான். 98, 100, 104 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 20க்கு அப்புறம் சிஏ டஃப் பண்ணாங்க. 2020க்கு அப்புறம் சிஏ டஃப் பண்ணாங்க. அப்புறம் தான் கட் ஆஃப் 80, 70 இப்படியெல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப நான் 80 கட் ஆஃப் சொன்னதுக்கு தகதின்னு குதிக்கிறீங்க. அப்ப கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு மேல தான் இருக்கும். பழைய கட் ஆஃப்லாம் போய் பாருங்க. 100, 105 வேக்கன்சி எவ்வளோ தெரியுமா இருக்கும்? 1400, 1300 வேக்கன்சிக்கு 100, 105, 104ன்னு இருக்கும். 17, 18, 19 கட் ஆஃப் போய் எடுத்து பாருங்க. உங்களுக்கு தெரியும் அப்ப. ஸோ, அவர் சொன்ன அந்த கைடன்ஸ்ல என்ன பண்ணிட்டேன், நானு வெறும் சிஏ மட்டும் படிச்சுட்டு போனேன். இந்த மாதிரி நிறைய மிஸ்கைடன்ஸ் இருக்கும். இப்ப நாங்க போய் பார்த்தா கோடிங் பேட்டர்ன் இருக்கு. அங்க இருக்கிற மிஸ்ஸிங் டிஏ வந்துச்சு. அந்த டிஏ என்னால அப்ரோச்சே பண்ண முடியல. ஆனா, எல்ஐசி அசிஸ்டன்ட்ல இருந்து நான் 4, 5 இது பசில் குடுத்துருந்தாங்க. நான் ஒரே ஒரு பசில் மட்டும் மிஸ் பண்ணேன். மீதி எல்லா கொஸ்டினும் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு வந்தேன். ஒரு கோடிங் விட்டுட்டு 40 கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணேன் 50 கொஸ்டினுக்கு. அதாவது 10 கொஸ்டின் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மீதி எல்லா கொஸ்டினும் 10, 12 கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு மேக்ஸிமம் மட்டும் சூப்பரா அட்டெம்ப்ட் குடுத்துட்டு வந்தேன். ஆப்டியும் ஈஸியா இருந்துச்சு. அதுல இருந்த இதுவும் ஈஸியா இருந்துச்சு. கேஸ்லெட்டும் ஈஸியா இருந்துச்சு. ஆனா, ஐபிபிஎஸ் கிளர்க்ன்னு வரும்போது அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல. அந்த லெவல்ல எனக்கு சொல்லிக் குடுக்கல. ஏன்னா, அவர் மேலயும் தப்பு இல்ல. அவரும் அப்ப பிகினரு. அவர் என்ன எக்ஸாம் எழுதி பார்த்தாரு. அவர் ஒரு ஸ்டாஃப் தானே. எக்ஸாம் எழுதிட்டு இருக்க நமக்கு தான் தெரியும் எக்ஸாம்ல என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு. ஸோ, இந்த மாதிரி நிறைய மிஸ்கைடன்ஸும் இங்க நடக்கும். நீங்க இந்த மாதிரி ட்ராப்லலாம் விழாதீங்க. சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க சில பேரு. எல்லாருமே உங்களுக்கு நல்லது குடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய சீனியர் ஆஸ்பிரண்ட் இருப்பாங்க காம்படிஷன குறைக்க. அதே மாரி ரிலேட்டிவ்ஸும் உங்கள டவுன் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம
இந்த மாதிரி மிஸ்கைடன்ஸும் சில சம்பவங்கள் நடக்கும். தவறான கைடன்ஸ் நடக்கும். நீங்க அதுலேருந்தும் நீங்க தற்காத்துக்கணும். ஸோ ப்ராப்பரான கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ராப்பரான பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க. அண்டு ப்ராப்பரான ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எக்ஸாம்ல சக்சஸ் ஆயிடலாம். ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். ஆப்டி வித் ஏகே அப்ளிகேஷன் சம்முக்காகவே கொண்டு வந்திருக்கேன். உங்களுடைய அப்ளிகேஷன் சம் அண்டு டிஐ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே எஸ்பிஐ பிஓ, ஆர்ஆர்பி, என்டிபிசி, எஸ்எஸ்சி எக்ஸாம் இந்த 3 எக்ஸாமுக்கு தேவையான என்னது அப்ளிகேஷன் சம் இந்த சேனலில் கொடுக்கப்படும். நம்ம டிஎன் பேங்கர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி, மெயின்ஸ் கைடன்ஸு, இன்டர்வியூ கைடன்ஸு, டிஸ்கிரிப்டிவ் பேப்பரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸாம் அப்ரோச்சு, எக்ஸாம் டேட்ஸு, தென் மெயின்ஸ் கண்டென்ட்டு, மெயின்ஸுக்கான வீடியோ, மெயின்ஸுக்கான கொஸ்டினு, சாம்பிள் கொஸ்டினு, பேட்டர்னு இதெல்லாம் நம்ம இந்த டிஎன் பேங்கர்ஸில் பார்க்கலாம். ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, அப்ளிகேஷனு, ரீசனிங்கில் ப்ரிலிம்ஸ் லெவலு இதெல்லாம் ஆப்டி வித் ஏகேல பார்க்கலாம். ஸோ 2 சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்டி வித் ஏகே டெலகிராம் சேனல்லையும், டிஎன் பேங்கர்ஸ் டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கஷன் பண்ணால் டிஎன் பேங்கர்ஸ் குரூப் டெலகிராம் குரூப்பு. சேனலில் பிடிஎஃப் மெட்டீரியல் அப்டேட் வேணும்னா ஆப்டி வித் ஏகே டெலகிராம் சேனல். இதுக்கு எல்லாத்துக்கும் லிங்க்கு நம்ம டெலகிராம் கமெண்ட் செக்ஷனில் நம்ம யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.